Hi friends, welcome to G Academy. Wish you all happy new year 2025. பிறக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டை மகிழ்ச்சியோடும் புன்னகையோடும் வரவேற்போம். பிறக்கும் இந்த புதிய வருடத்தில் நீங்கள் எந்த விஷயம் செய்தாலும் எப்பவுமே நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டிய தாரக மந்திரம் என்னால் முடியும். என்னால் முடியும் அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. அதற்குண்டான முயற்சியை செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் நினைச்சதை அடையலாம். எண்ணியாங் கெய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். நம்ம எண்ணிய விஷயங்கள் எல்லாம், அதாவது நம்ம நினைத்த விஷயங்கள் எல்லாம் நினைத்தபடி நடந்தே தீரணும் அப்படிங்கிற உறுதியான நெஞ்சம் இருந்தாலே நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிடலாம். நினைத்த காரியத்தை எப்பாடுபட்டாவது முடிப்பேன் அப்படிங்கிற அந்த மன உறுதி நம்மக்கிட்ட இருக்கணும். இந்த நேரத்தில் ரத்தன் டாட்டா சொன்ன ஃபேமஸ் கோட் ஞாபகத்துக்கு வருது. ஐ டோன்ட் பிலீவ் இன் டேக்கிங் ரைட் டெசிஷன்ஸ், ஐ டேக் டெசிஷன்ஸ் அண்ட் தென் மேக் தம் ரைட். நான் ஒன்றும் எப்பவும் சரியான முடிவை எடுக்கிறதில்ல, நான் முடிவு எடுத்துடுவேன், அதன் பிறகு அது சரியான முடிவு தான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் நமக்கும் நாம் நினச்சதெல்லாம் நினச்ச மாதிரியே நடக்காது. 1000 தடைக்கற்கள் வரும், 1000 சோதனைகள் வரும். ஆனால் அதை அத்தனையும் தாண்டி பின்வாங்காமல் நான் முடிச்சு காட்டுறேன் பாரு அப்படிங்கிற மன உறுதி இருந்தால் போதும், நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிடலாம். சரி, மன உறுதி இருந்தால் வெற்றி அடையலாம். ஆனால் வெற்றி அடைஞ்சிட்டா போதுமா? நாம் ஏதோ ஒன்று சாதிக்க தானே இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். அப்படி நாம் சாதிக்கணும்னா என்ன பண்ணணும்? சாதாரண வெற்றிகள் வேணால் உடனே கிடச்சிடலாம். ஆனால் பிரம்மாண்டமான வெற்றிகள் அடையணும் அப்படின்னா பல தோல்விகளை கடந்து தான் வர முடியும். அப்படி பல தோல்விகளை கடந்து வெற்றி அடைய நம்மக்கிட்ட என்ன பண்பு இருக்கணும்? மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய குரல் ரொம்பவும் அற்புதமான குரல். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். அந்த தெய்வமே இவனை கஷ்டப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட யார் ஒருத்தர் தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து தன் உடலை வருத்தி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கானோ கண்டிப்பாக அதற்குண்டான பலனை அடைஞ்சே தீருவான் அப்படிங்கிறது தான் விதி அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த குரலில் சொல்லியிருக்காரு. அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, மெய் வருத்த முயற்சி அப்படின்னு சொல்கிறாரு. மெய்னா உடலை வருத்துற அளவுக்கு நம்ம முயற்சி இருக்கணும். உங்கள் கூட இருக்கவங்கெல்லாம் உங்களுடைய முயற்சியையும் ஹார்ட் ஒர்க்கையும் பார்த்து ஆச்சரியப்படணும். அப்பா இவ்வளவு முயற்சி பண்ணுறானே, கண்டிப்பாக பெரிய ஆள் ஆயிடுவானோ அப்படின்னு மிரளணும். கூட இருக்கவங்க மட்டும் இல்லை, இவனோட முயற்சிகள் முன்னாடி நம்ம சக்தியெல்லாம் ஒன்றுமே இல்லை போலையே அப்படின்னு அந்த கடவுளே பிரமிக்கணும். அப்படி இருக்கணும் நம்முடைய முயற்சிகள். அப்போ தான் இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் சாதிக்க முடியும். ஸோ என்றைக்குமே முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. திறமையை வளர்த்துக்கோங்க. அதோட மன உறுதியும் தொடர் முயற்சியும் உங்ககிட்ட இருந்தால் உங்கள் வளர்ச்சியை அந்த கடவுளால் கூட தடுக்க முடியாது. நிச்சயம் வெற்றி உங்களுக்கே. ஆல் த பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.